இன்றைக்கி ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக தாங்க ஈரோடு சுதோ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் பல்ல பிரச்சனை இருந்தது. அங்கே சுதோ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்து டென்டல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க நல்லா பார்ப்பாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு அப்படின்னு நாங்கள் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சிட்டிங்க. கொஞ்சம் வேர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் டைம் வாங்க உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் பக்கம் தான் கிளம்பியிருந்த ஒரு 5:30க்கு அங்கே இருக்கிற மாதிரி வர சொன்னாங்க. ஸோ அங்கே பார்த்து முடிச்சு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் திரும்பி போகிற வழியில் தாங்க லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் இருந்தது. ஸோ ஓகே நாங்கள் ஒன்ஸ் போய் அங்கே பார்த்துட்டு ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம். ஸோ பாப்பா வந்து சோப்பு வேணும்னு சொன்னாங்க. அந்த டாங்கி சோப்பு, மில்க் சோப்புங்க. சோப்புக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த நிறைய ஐட்டம் ஷாம்புக்கு, ஃபேஸ் பேக் எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸுக்கு போய் இந்த பயோட்டின் ஹேர் கம்மிஸையும் அதுக்கப்புறம் வந்து டாங்கி சோப்பு வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது வந்து எங்கள் அம்மா தான் சாப்பிட்ணும், 13 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னாங்க. இந்த பயோட்டின் ஹேர் கம்மிஸை 3 monthsக்கு கண்டினியூஸாக எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு கம்மிஸ் எடுத்திருக்கேன். இதை கண்டினியூஸாக 30 daysக்கும் ப்ளஸ் 2 months எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போடணும். டோட்டலி 3 months சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் பற்றி நல்லா இருக்குன்னு இருக்காங்க. தென் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எடுத்துக்கிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்.